early morning ஆர்திரா தரிசனம். எல்லா சிவக்ஷேத்திரங்கள்லேயும் காலம்பர 4:30 6 மணிக்குள்ள நடராஜ தரிசனம், நடராஜர் புறப்பாடு, வீதி உலா, சிவனுடைய ஆனந்த நடன தரிசனம், விசேஷம் ஒரு கண்கொள்ளா காட்சி எல்லா சிவக்ஷேத்திரம் ஊர்லேயும் உண்டு. கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சம் தூக்கத்தை விட்டுட்டு சுவாமி தரிசனம் பண்ணணும். சிவபெருமானுக்கு ஆசுதோஷி அப்படின்னு ஒரு பேர், அல்ப சந்தோஷியா. அவன் காலில் விழுந்துடணும், நீதாண்டாப்பா காப்பாத்தனம், சரண்டர்டு அட் யுவர் ஃபீட். அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருவர், அவர் காலில் விழுந்துட்டார். உதாரணத்துக்கு பஸ்மாசுரன் அசுரன் தன்னுடைய தபோ வலிமையில சிவபெருமான்கிட்ட எல்லா வரத்தையும் வாங்கிட்டார். கடைசியா நான் யார் தலையில கைய வைக்கிறேனோ அவ பஸ்மம் ஆயிடணும் அப்படின்னு அவன் தபஸ் இருந்தான். அவனுடைய கடுமையான தபஸ்ல சிவபெருமான் அதையும் கொடுத்துட்டார். அந்த பஸ்மாசுரன் சிவன் தலையிலே கைய வச்சு சோதிக்க போனார். சிவபெருமான் ஓடி போயிட்டார். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார், சிவனை காப்பாத்தினார். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமா தர்மசாஸ்திரா பிறந்தார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட சிவபெருமான் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டவருக்கு அவருக்கு ஒரு முக்கியமான பேர் ஸ்ரீருத்ரன். ருத்ரம் ரௌத்ரம், கடுமையான கோபக்காரராம். அவருக்கு என்ன கோபம்? லோகத்துல நடக்கக்கூடிய சகல அட்டூழியங்களையும் பார்த்துட்டு வேதனைப்பட்டு ருத்ர தாண்டவம் பாடுறார். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு ஒண்ணுமே வேண்டாம். அவர் அபிஷேக பிரியர்னு கூட சொல்லுவார். ஏக பில்வம் சிவார்ப்பணம், பில்வம் குளிர்ச்சியை கொடுக்குமாம். அப்படி ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய சிவபெருமான் தலையில ஒரு பில்வத்தை வச்சு ஒரு சொம்பு ஜலத்தை விட்டாலே அவர் சாந்தமாயிடுறார். அப்பேற்பட்ட அவரை சாந்தமாக்குறதுக்கு தான் இந்த கலியுகத்துல ஒரு காலத்துல பார்த்தா வேதம் படிச்ச பண்டிதாளுக்கு மட்டும்தான் சிவனுக்கு பிரீதியான ருத்ரம் சமகம் இந்த மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு எல்லாரும் லௌகிகால் ரிட்டையர்ட் பீப்புள் ஒரு அதிருத்ரம் மகாருத்ரம் அப்படின்னா 5000 பேர் 10,000 பேர் கலந்துண்டு ருத்ரன் சொல்றா. அப்படி கலியுகத்துல சிவபெருமான சந்தோஷப்படுத்துறா. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு இந்த பிரதோஷ காலம் சொல்லுவார். பிரதோஷம் கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலம். மாலை 4:30 6 மணி நித்திய பிரதோஷம், மாச பிரதோஷம், பக்ஷ பிரதோஷம், சனி பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஸ்ரீருத்ரனைத்தான் அந்த காலத்துல ரிஷிகள் எல்லாம் ருத்ரன் சொல்லி பாராயணம் பண்ணினா. இந்த ருத்ர ஜபம் எல்லாருக்கும் பண்ணறதுக்கு முடியாதே, சுரங்கள்லாம் இருக்கே. அதுக்காகத்தான் அந்த காலத்திலே பெரிவாள் ஒன்று பண்ணிட்டா. என்ன பண்ணினானால், அந்த ருத்ரத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான 11 ஸ்ரீருத்ரனுடைய நாமம் எப்படி அந்த ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் அப்படின்னு சொன்னால் விஷ்ணு சகசிரநாம பலன் பூர்ணமா உண்டோ அதே மாதிரி ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணினால் அந்த பூர்ண பலமானது. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராயா அப்படின்னு 11 சின்ன நாமம். அந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லலாம். இது ஸ்வரமில்லாத மந்திரம், அதனால புருஷாலும் சொல்லலாம், ஸ்ரீகளும் இந்த ஜபத்தை பண்ணலாம். அன்னைக்கு ஆர்திரா தரிசனம் பண்ணும்போது எல்லாரும் இந்த மந்திரத்தை சொன்னால்
ருத்ரன் சொன்ன பூர்ண பலம் கிடைக்கும் சொல்லியிருக்கார். அதை முடிச்சுண்டு ஆத்துக்கு வந்து அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சிவனுக்கு அஷ்டோத்திரம் சாஸ்திரநாமம் எல்லாம் ஜபிச்சு வெல்லம் போட்டு களி நைவேத்தியம் பண்ணுவா, தாளக குழம்புன்னு வைப்பா. எல்லாம் ஆத்து பழம் பரம்பரை வழக்க முறைப்படி எல்லாம் பூஜை பண்ணி அப்புறம் இது எல்லாத்தையும் கூட அந்த காலத்துல பெரியவாள் இன்னொன்னு சொல்லியிருக்கா, நம சிவாய பஞ்சாட்சரி. அதை சொன்னாலே போருமாம். அந்த பஞ்சாட்சரியை வச்சு ஒரு 5 சின்ன பேராகிராஃப், நான் அப்படின்னு ஒரு பேராகிராஃப், மாவுக்கு ஒரு பேராகிராஃப், சி ஒரு பேராகிராஃப், வா ஒரு பேராகிராஃப், யா ஒரு பேராகிராஃப், 5 பேராகிராஃப் ஒரு மந்திரம். சிவ ஸ்தோத்திரம் அப்படின்னு அதுக்கு பேர். சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம். சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் நாகேந்திரகராயா அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தின் லிரிக்ஸ் அமைச்சிருக்கேன், ஆடியோ அமைச்சிருக்கேன். நமஸ்தே அஸ்து பகவன் அந்த மந்திரத்துக்கு லிரிக்ஸ் ஆடியோ அமைச்சிருக்கேன். அதோட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச திரம்பகம் எஜாமகே அந்த மந்திரத்தினுடைய ஆடியோ லிரிக்ஸ் அமைச்சிருக்கேன். இந்த மந்திரங்களை கண்டிப்பா காயத்ரி ஜபம் மாதிரி இதே ஜபத்தை பண்ண 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 பூர்ணமான ஆயுள் பாவம் சிவ சாயுஜ்ய பதவி அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். பொதுவா அந்த காலத்துல சொல்லுவா, போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கணும் அப்படின்பா. ஆமா, 24 மணி நேரமும் பத்த மாட்டேங்கிறது. பகவானுக்கு ஒரு நமக்கு பகவானுக்கு இல்லை, ஒரு 10 நிமிஷம் விசேஷ நாட்கள்ல ஒதுக்கினாலே சிவபெருமான் பரம சந்தோஷப்பட்டுருவா. இந்த மார்கழி மாசங்கிறதே எந்த சுபகாரியங்களும் பண்ண மாட்டா. உங்களுக்கே தெரியும், எல்லாருமே இந்த மார்கழி மாசம் போறா காலையில 4:30 மணிக்கு எழுந்திருந்து கோவில்ல ஜபங்கள் பாராயணங்கள் பஜனம் பஜனை வீதி உலா பஜனை இதெல்லாம் பண்ணுவா. திருவாச்சகம் திருப்பள்ளி எழுச்சி தேவாரம் எல்லாம் ஜபம் பண்ணுவா. ஹனுமத் ஜெயந்தி வந்தது, தனுர்வதி பாதம் வந்தது, பீஷ்மாஷ்டமி வந்தது, ஆர்தா தரிசனம் வந்துருக்கு, போகி பண்டிகை வருது. எந்த சுபகாரியங்களும் செய்யாம பகவானாமத்தை சொல்லக்கூடிய மாதங்களில் மார்கழி ஒசந்தது சொல்லுக்கா. ஆசீர்வாதங்கள் க்ஷேமமா இருக்கணும்.